அது அர்த்தம் இல்லை. பகல்ல கொண்டு போய் அதற்கு தான் சொன்னாரு. பகல மத்தியத்துக்கு போயிருந்தப்ப நல்லா அளவுன்னு சொல்லவே இல்லை. இப்போ தக்காளி கணக்கு பண்ணக்கூடாது, 2% கொடுத்து 1% ஆகிடும் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செய்கிற அமல்கள்ல கூட செய்ய குறைச்சி செய்ய அப்படின்னு இல்லை. ஹதீஸ்ல ஜக்காத்துக்கு அளவு சொல்லப்பட்டிருக்கு, அதுல விஷயம். இங்க கவனிக்க வேண்டியது கதீர் அப்படின்னா அதிகமாக செய்ய அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதிகம் அப்படின்னா எதுக்கு சொல்றது? தமிழ்ல கால்வாசிங்கிறோம், அரைவாசி, முக்காவாசி, முழுசு. இதுல அதிகமா எதுக்கு சொல்றது? காலுக்கு சொல்றதா, அரைக்கு சொல்றதா, முக்காலுக்கு சொல்றதா, முழுசு சொல்றதா? நம்மளே இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றோம்னா கொஞ்சம் மனசுல பதிங்கிறதுக்காக சொல்றோம். அதிகம் அப்படின்னு சொல்றது சம பகுதி பாதிக்கு அதிகமாக சொல்றதுக்கு அதிகம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு பயன்பாட்டில் இருக்கு? நம்மளுக்கு 24 மணி நேரம் இருக்கு. அப்ப இந்த 24 மணி நேரத்துல அதிகம்னு சொன்னா சமபாதி 12. சமபாதி எடுத்தா அது அதிகமா இல்ல. அப்ப அதை விட கூட போனால் அதிகம். உடல் ஆரோக்கியத்துக்கு 6 to 8 மணி நேரம் தூங்கினால் உடல் ஆரோக்கியம். அதுக்கு அதிகமா தூங்கினாலும் குறைவா தூங்கினாலும் நோய். சரி, அப்ப 24 8 போச்சுன்னா 16 இருக்கு. அப்ப இந்த 16 மணி நேரம் அதிகமாக சமபாதிகள் அதிகமாகிடுச்சா? அப்ப இந்த 16 மணி நேரம் என்ன செய்யணும்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? அதிகமா திக்ர் செய்யணும்னு சொல்றான். அப்ப அதிகமா திக்ர் செய்யணும்னா எவ்வளவு நேரம் செய்யணும்? தூக்கத்தை விட்டுங்க. எத்தனை மணி நேரம்? 16 மணி நேரம். 16 மணி நேரம் தஸ்மணி எழுதி உட்காந்துட்டா, கான்காவில் உட்காந்துட்டா கொண்டாட்டி மேல என்னத்தை தப்புவாங்க? கேள்வி வருதா? இப்படியே கொடுக்க மருந்து போட்டு பாருங்க, செட் ஆகுமான்னு பாருங்க, செட் ஆகும். அப்ப இதுக்கு என்னடா வழி? இது என்னடா வழி? அந்த 16 மூணா பிரிங்க. எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம், 5 மணி நேரம். சரிங்களா? குறைஞ்சது திக்ர் மட்டும் 5 அல்லது 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்கு குறைவான திக்ர் செய்யணும்னு நினைக்கிறவங்க என் பக்கத்திலே வராங்கன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் மீரான சாப்பிடாம சொல்லுவாங்க. குறைஞ்சது 6 மணி நேரம் ஒதுக்கணும். அப்ப மிச்சம் எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம். மனைவி மக்களுக்கு சம்பாதிக்கணும், ஆபீஸ் போகணும், வேலைக்கு போகணும். எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் பிஸ்மில்லாஹ்னு சொல்லி ஆரம்பிச்சா அங்க என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுடைய திக்ர் வந்துச்சு. அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரையும் அது அல்லாஹ்வுடைய திக்ர். யாருக்கு சம்பாதிக்கிறோம்? மனைவி மக்களுக்கு. இந்த மனைவி மக்கள் யாருடைய அடிமை? அல்லாஹ்வுடைய அடிமை. யா அல்லாஹ், உன்னுடைய அடியாளர்களுக்காக உன்முறத்திலிருந்து நீ கொடுத்த கூவத்து சக்தியை கொண்டு அவர்களுக்கு நீ வழங்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் முடிவு பண்ணியே அந்த ரெசிஸ்டன்ட் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுத்து நீ கபூலாக்கிட்டாரா லேசாக்கிட்டாரா நீ எது இந்த காரியத்தையும் நியத்து பண்ணிட்டா அது இபாதத்துல செய்யும். அப்ப 16 மணி நேரம் வந்துருச்சா? அப்ப தூங்கும் போது நியத்து பண்ணிட்டு தூங்கிட்டா அதுவும் இபாதத்துல வந்து. அப்ப 24 மணி நேரமும் இந்த அடியா அல்லாஹ்வோட ஆகிடும். அப்ப இந்த அல்லாஹ்வோட ஆகக்கூடிய வழிக்கு இந்த திக்ர் செய்யறது, நாவு நனையிறது அப்படின்னு லேசா சொல்லிட்டாங்க. இந்த நாவு நனையணும், ரைட்டு. நாவு நனையிறது அதுக்கு என்ன வேலை செய்யணும்? நாவு நனையிறதா திக்ர் செய்யணும். திக்ர் செஞ்சா நாவு நனையும். அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்றோம்ல,
லா இலாஹா இல்லல்லாஹ் என்னென்ன திக்ர் செஞ்சா எவ்வளவு நன்மை, தஸ்பீஹாத்துகளை பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், இது ஒரு தஸ்பீஹ். இதை பத்தி ஹதீஸ்ல என்ன சிறப்பு வந்திருக்கு? 2 கலிமா இருக்கிறது. சொல்றதுக்கு மிக லேசாக இருக்கும், அல்லாஹ் இடத்துல மிக பிரியமானதாக இருக்கும், மீசான்ல தராசுல நிறுத்தும் போது ரொம்ப வெயிட்டானதாக இருக்கும். ஹதீஸ் இது ஒரு தடவை சொன்னா எத்தனையோ லட்சம் நன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு அரசியல பிரியப்படக்கூடிய கலிமான்னு சொல்லப்படுது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் மமக்கான லா இலாஹா இல்லல்லாஹ் முக்லிஸன் ஃபதகல் ஜன்னah. இக்லாஸோடு ஒருத்தன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போய்வான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போய்வான்னு சொல்லி கூட சொல்லலாம் நம்மளோட. இப்படியே ஒவ்வொரு தஸ்பீஹுகளுக்கும் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த நாவு சவா நேரமும் திக்ர் செய்யணும்னு சொன்னா அந்த கத்தீருக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, வயக்காடு விவசாயம் பண்றவங்களுக்கு வயக்காட்டுக்கு நாற்று நடக்கூடிய அந்த வயலுக்கு வாய்க்கால் இருக்குல்ல, அந்த வாய்க்கால் எதுக்கு முதல் வைக்கிறாங்க? ஏனியில இருக்கிற தண்ணியை பம்செட்டு போட்டு தொட்டியில ஊற்றி அதுக்கு பின்னாடி அந்த தண்ணி எதில் ஓடுங்க? வாய்க்கால ஓடும். இப்ப எங்க வயக்கால வீட்டுல எல்லாம் வாய்க்கால் வயலுக்கு வாய்க்கால் இருந்து பைப்பு போட்டோம்னு சொல்றாங்க. சில பேர் 10 பைப்பு போட்டுட்டோம். பைப்புக்கு பேரு வாய்க்கால் அசல், அவ்வளவுதான் நம்ம வச்சுக்க. இப்ப வயலுக்கு போய் சேர வேண்டிய தண்ணி வாய்க்கால விடணும்னு சொன்னா அந்த வாய்க்காவை முதல் சரி செஞ்சு சுத்தப்படுத்தணுமா, இல்ல எப்படி இருந்துச்சா விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே தண்ணி போட்டு அனுப்ப முடியுமா? எப்படிங்க விவசாயம் இருக்குங்களா? பார்த்துருக்கீங்க வயக்காடுகளா? அப்ப அசல் நம்ம தரீக்காவுடைய நோக்கம் உள்ளத்தை சரி செய்வது. என்னதுங்க? அந்த உள்ளம் சரி செய்ய வேண்டுமானால் முதல்ல நாக்கை சரி செய்யணும். இந்த நாக்கை அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? ஆரம்பமா பையத்து வாங்கினவங்களுக்கு உள்ள அமல். யார் அமலை கேட்டு பயங்கர வேண்டாம், எல்லாத்தையும் செய்யணும் நியத் பண்ணிக்கணும். ஆரம்பமா பையத்து வாங்கினதோட காலை மாலை தஸ்பீஹ் கொடுக்கப்படும். சேத்தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இஸ்திக்ஃபார், ஸலவாத். ஃபஜ்ருக்கு பிறகு மக்ரிபுக்கு பிறகு நிரந்தரமாக எப்பொழுதும் ஓதிக் கொள்ள வேண்டும். ஆரம்பம். இன்னும் சில சூறாக்கள் காசியங்கள் மக்ரிபு நடுவாங்கியா சில அல்லாஹ்கள் கொடுக்கப்படும். அப்புறம் அல்லாஹ் 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 3000 தடவை சொல்லுங்க ஒரு நாளைக்கு. முன்புறம் பின்புறம் மேலே கீழே வலதுபுறம் இடதுபுறம் எல்லா நிலையிலும் என்னை அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட உட்கார்ந்து 3000 தடவை அல்லாஹ் 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 அல்லாஹ். இது ஒரு 40 நாள் 20 நாள் செஞ்சுட்டாரு. 3000 6000 6000 10000 10000 15 15 வந்ததோட இரவுல எழுந்திருச்சு என் மகளுக்கு பின்னாடி எழுந்திரிச்சு செஞ்சாங்கல்ல, பாரா தஸ்பீஹ் சொல்லுவாங்க. 12 தஸ்பீஹ். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் 200 தடவை, இல்லல்லாஹ் 400 தடவை. எத்தனை ஆச்சுங்க? 400 200 600. அல்லாஹு அல்லாஹ் 600 தடவை. எத்தனை? 1200. ஒரு இதுல பாரா 12. இதுக்கு பேர் பாரா. இதை தஹஜ்ஜுல செய்யும். இந்த 15000 ஒரு நாளைக்கு அல்லாஹ் செய்ய ஆரம்பிச்சோன்னே இதை தஹஜ்ஜுல செய்யும். இது கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த 15000 என்னவாகும்? 20 ஆகும். அந்த 20 இருக்கிறது 24 ஆகும். 24 கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தஹஜ்ஜுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 24 கொஞ்ச நாள் நல்லா பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 12000 தடவை மூச்சை உள்வாங்கி 12000 தடவை மூச்சை வெளியிடலாம். ஒவ்வொரு மூச்சிலையும் உள்ளே விடுவதிலும் வெளியே எழுதுவதிலும் அல்லாஹ் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்று சொல்றாரு.
இதுல ஓரளவுக்கு புரிஞ்சானதுக்கு பின்னாடி எதுக்குன்னா திக்கிலேயே நாவ நடனம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குதான் விளக்கம். அப்புறம் சும்மா போய்கிட்டு இருக்க இந்த மூச்சை பிடிச்சி அல்லாஹ் அப்படின்னு மூச்சுல உள்ள இழுக்கணும். பூ அப்படின்னு மூக்களை விடணுங்க, வாயில சரிங்களா? இதுக்கு பேரு பாஸ் ரூஹ் இருக்குன்னு சொல்றோம். கையெழுத்து வாங்கிட்டு 3000, 6000, 10,000, 15, 20, 24 இது ஒரு 40 நாள் கரெக்டா செய்ய ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி 24 அதுக்கு 30 ஆகுது. 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 125 டைமா இருக்குல்ல? 1.25 லட்சம் ஒரு நாளைக்கு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் 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 அல்லாஹ். இதே முன்னோரான பெரியார்கள் 3 சில்லா 340 நாள் ஓதும். அதற்கு பின்னாடி அவங்களுக்கு அடுத்த அமல் மாறும். நம்முடைய இளைஞர்கள் வெறும் 10 நாள் கொடுக்குறாங்க கடைசியா. இந்த 1.25 லட்சம் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு அழைத்து கொடுக்குறப்ப 9 மணி நேரம். 1.25 லட்சம் ஒரு நாளைக்கு இஸ்முதா போல 9 மணி நேரம். ஒவ்வொருத்தருக்கும் இஸ்முதா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது 1000 தடவை சொல்றதுக்கு 3 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும், 7 நிமிஷம் ஆகும். அவங்க சொல்ற முறையை பொறுத்து. அதனால அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வரலாம். 9 மணி நேரம் அதோட முடிச்சிடக்கூடாது. இப்ப இந்த 9 மணி நேரம் அல்லாஹ் 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 1.25 லட்சம் வரையும் நம்முடைய விஷயமார்கள் கொண்டு விட்டதுக்கு பின்னாடி இந்த நாக்கு அல்லாஹ் 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 ஓட ஆரம்பிச்சதோட நம்முடைய ஹார்ட் இருக்கு பாருங்க, கல்பு, அது தானாவே அல்லாஹ்னு சொல்றதுக்குண்டான ஒரு சக்தியை ஏற்படுத்திக் கொள்கிறது. எப்படி வாக்கியால ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி ஓடிக்கொண்டே போய் அந்த வயலுக்குள்ள எப்படி நிற்கிறதோ அது போன்று அல்லாஹ் என்று இந்த அறியாமையை உள்ளம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அதுக்கு அடுத்த முயற்சியை சொல்லி கொடுக்கிறாங்க. 1.25 லட்சம். இதுக்கு இடையில தலாயில கைலாத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து, குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, என்ன குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, மனைவி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சாப்பாடு சம்பாதிச்சு கொடுக்கறது. இது உங்களுக்கு வேலை வெட்டியில் இருக்கு. நீங்க உட்காந்து 9 மணி நேரம் ஓதலாம், தொழுகலாம். நாம தான் ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம். அப்புறம் இந்த கொண்டாடி சாப்பாடுக்கு என்ன செய்யறது, சம்பளம் என்ன செய்யறது, இதுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ண முடியுமா? ஜமாத்தில் உட்காந்து அஜத்து வச்சு கேட்டால் பைத்தியக்காரன் போகணும்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நீ பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு எதிர்த்து செய்யான்னு சொல்றாங்க. எதிர்த்து செய்யாம நம்மள பைத்தியம். அப்ப இதுக்கு என்ன வழி? அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்னா நியத்து பண்ணிட்டு சொல்லிட்டோம். சரி, நியத்து பண்ணா முடிஞ்சு போச்சா? இந்த மூச்சை எடுத்து விட்டோம்ல, அல்லாஹ் அல்லாஹ் இத ட்ரெயினிங் கொடுக்க 24 மணி நேரம் இந்த மூச்சு அல்லாஹ்னு ஆயிடுங்க. அப்ப 24 மணி நேரம் ஆயிடுவானு இல்ல. இந்த மூச்சு சரியானதுக்கு பிறகு தண்ணியை விட்டு வயல்ல நாக்கு நட்டாச்சு, கையெழுத்து வாங்கியாச்சு, பயிர் வருது, கருது வாங்குது, பால் பிடிக்குது, அப்புறம் கருது வாங்குது, அறுக்க போகணும். இப்ப இந்த எல்லாமே இந்த தண்ணியை வச்சுட்டாரு. இந்த தண்ணி போய் 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 அது செழிப்படியை வச்சிருது. இந்த செழிப்படைய கூடிய நேரத்துலதான் அள்ளி வீசுறாரு. என்னத்த உரம் போடுறாரு. உரம் போட்ட உடனே அது கொஞ்சம் ஹெல்த்தியா வருது. இந்த உரம் போட்ட உடனே என்ன செய்ய, அந்த பயிர்கள்ல இருக்கக்கூடிய சில செடி கொடிகளும் குப்பைகளும் சேர்ந்து பயிரை திண்டு அந்த பயிரை விட இருக்கு போது பிடிச்சி நேரம் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் போய் களை எடுடாங்க சொல்றாங்க, களை எடுக்க சொல்றாங்க. அப்ப இந்த களை எடுக்கிறது தான் இந்த பாஸ்டன் பாஸ். உள்ளத்துல ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் முதல்ல வாக்கியால சரி செய்யணும்.
வாக்கியால இருக்க புல் பூண்ட புழுந்தாலதான் இஸ்மு தாத்து அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ் 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 அல்லாஹ். இந்த பாசன் பாசு இந்த ரூஹுடைய திக்ர் கல்வில இருக்கக்கூடிய கலைகளையும் வசுவசாக்களையும் கெட்ட எண்ணங்களையும் நீக்கி தூய்மைப்படுத்துறதுக்கு இதை கொடுக்குறாங்க. இது தூய்மையானதுக்கு பிறகு அப்ப களை எடுத்ததுக்கு பிறகு அந்த பயிர் கொஞ்சம் எடுத்தியா ஸ்டார்டா வரும் பொழுது பால் குடிச்சு நல்லா நெல் கருது விளையுது. அப்ப களை எடுத்து பால் குடிக்கிற நேரத்துல இந்த உள்ளத்தை சும்மா இருக்கிற உள்ளத்தை நீங்களே உங்களுக்கு உள்ளம் ஆட்டுக்கு பேர் தான் உள்ளம் கல். அதுல கை வைங்க இப்படி தப்பு தப்புன்னு அடிக்கிற ஒரு துடிப்பு தெரியும். இந்த துடிப்பு ஒவ்வொரு மனிதருடைய கல்வும் அவங்களுடைய ஒரு கை குடிக்கு தான். என் ஹார்ட் எவ்வளவு பெருசு, உங்க ஹார்ட் எவ்வளவு பெருசு, உங்க கை வச்சுக்கணும். இப்ப ஹார்ட் இதுல என்ன இருக்குது, இது கூட பல நீக்குகள் டாக்டர் போய் கேட்டு பாருங்க. யாருக்கு இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இதுக்குள்ள என்ன ஆகுது, ஹார்ட் துடிக்குது. துடிக்கக்கூடிய நேரத்துல மேல இருந்து ரத்தம் உழுது உள்ள படுது. ஒவ்வொரு சொற்கா விழுவும். அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லி இந்த உள்ளத்தை திக்ர் செய்ய வச்சுட்டோம்னு சொன்னா இந்த ரத்தம் போய் அப்படி சூடு ஏறி அந்த ஓடக்கூடிய ரத்தம் உடம்பு பூராவும் அல்லான்னு சொன்னாங்க. இதுக்கு பேரு தான் சுல்தானுல் அல்கார், உயர்ந்த கடைசி ராஜ திக்ர். இதுக்கு பேரு. இந்த ராஜ திக்ருக்கு காரணமா இருக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய திக்ர்ல நாவை நினைப்பதுல தான் இது கூடாது ஏற்படும். வாய்க்கால தண்ணி ஓடாடிக்க விவசாயம் எப்படி விளையாம மொட்டலா போயிருமோ அது மாதிரி இந்த நாட்டு சரியில்லாம போச்சுன்னா உள்ள ரெண்டு வேலை செய்யணும். அப்ப அல்லாஹ் 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 இவருடைய உள்ள சொல்ல ஆரம்பிச்சுட்டா இதுல விழுவக்கூடிய ரத்தத்தை விட்டு கிட்ட வரும்பொழுது அதிகமான அளவு தூங்கும் போது எந்திரிக்கும் போது எல்லா நிலையிலையும் இந்த மூச்சும் கண்ணும் அல்லாஹ் திக்ர் செய்ய ஆரம்பிச்சு. இதெல்லாம் எப்ப அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர்ல நாவல நினைச்சதுக்கு பின்னாடி. அப்ப அந்த நாவல நினைச்சாதான் இது கூட ஏற்படும். இது ஏற்படணும்னா இதை கூட நம்ம செய்யணும். அப்ப கடைசியில இந்த அல்லாஹ் 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 இவருடைய உடம்பு பூராமே அல்லாஹ்னு சொன்னாங்க. அஜத்து பூரா விடுறான்னு நினைக்காதீங்க. உள்ள வந்து செஞ்சு பார்த்தாதான் இதெல்லாம் தெரியும். இது கடைசியா காலேஜுக்கு போய் முடிக்கிற விஷயம் இது. ஆனா நீங்க எல்லாத்துக்குமே பையட் வாங்கி பிள்ளைகளை போய் கிரிக்கெட் சேர்த்து விட்டதுனால பையட் வாங்கினதோட சரி அந்த கிரிக்கெட்டுக்கு உட்காந்து கிடக்கிறோம் நம்ம எல்லாருமே. அப்புறம் எங்க போய் இதை போய் பிடிக்கிறது இருக்கவங்க எத்தனை பேர் நம்ம அஜத்திட்ட பையட் வாங்கினவங்களா இதுல இருக்கிறாங்க. 3000 மேல செய்ய முடியல, காலமான கஷ்டம் கூட செய்ய முடியாம போச்சு. கொஞ்ச நாள் நாசம் கூட விட்டு போச்சு சில பேர் வந்து சொல்றாங்க. அப்ப எங்க போகுது இதெல்லாம்? இதெல்லாம் நம்ம செய்யறதா என்ன இருக்குங்க, நம்மள வீணாக்கிட்டு இருக்கோம். வீணா போன அடுத்த வர சொல்றோம்ல, எவனும் வீணாவெல்லாம் போல, நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். அதனால நிறைய மாற்றிக்கணும். தனிக்காக ஒரு அமல்கள் இருக்குது. இது போக கருத்து தொழில் இருக்கு, அப்புறம் நுவா தொழில் இருக்கு, அவாவின் தொழில் இருக்கு. எனி டைம் சார் சொல்லி போன்ல சார்ஜ் என்ன பாடுபடுறோம், கட்சி விட்டு போயிருக்கோம். வளாக ஸ்கூலுக்கு பார்த்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வீட்டு போனதாங்க நம்பர்ல வந்துச்சு, தட்டிட்டு இருக்காங்களா இப்போ டச்சு அந்த இடத்துல பட்டு பட்டுன்னு போடுறோம். இது மாதிரி அண்ணாட்ட போன டச் பண்ணா என்ன இருக்கும், பாசம் 60 பேர் பண்ணினா டச்சு தாங்க. டச்சு அதெல்லாம் நீட்டு விட்டா அதுவாக மூடிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் மூடி அந்த சொல்ல விட்டா அதுவாக மூடிட்டு இருக்கோம். டச்சு டச்சு நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நம்ம டச் பண்றது டச் பண்ணவே தெரியல. ஆனா டச் பண்ண தெரியாதவங்க கூட நீங்க டச் பண்ணுங்க. எதை அழிஞ்சு போடுறது அழியாத டச் பண்ண வாங்கினா வர மாட்டேன். இது யாரு தப்பு? நல்லது செய்யாம அநியாயம் செய்யாமா? நம்மளுக்கு நாமே அநியாயம் செய்யணும். அப்ப இந்த சிந்தனையெல்லாம் திருப்பணும். அப்படி திருப்பணும்னு சொன்னா என்ன சொல்றாங்க பெரியார்கள், 4 விஷயத்தை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க 4 விஷயத்தை விட சொல்றாங்க. இந்த நாக்கு அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே இருக்கணும்னு சொன்னால் 4 விஷயத்தை விடுங்கள். 1 தர்க்கு துன்யா,
தர்க்குன்னா விடுறது. துனியாவை விட்டுடுது. துனியாவை விட்டுடுன்னு சொன்னா துனியாவுடைய ஆசா வாசங்களை விட்டுடுது. துனியாவுடைய ஆசா வாசங்களை அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி பொண்ணை முடிக்கணும், அப்படி போகணும், இப்படி போகணும், அது சொல்லவே தேவையில்லை. சொல்லுவாங்க இச்சை இது போட்டு அமுக்கணும்னா நிறைய விஷயம் வெளியாகிட்டே இருக்கும். இதை விட சொல்றாங்க பெரியார் தர்க்க துனியா, துனியாவை விட்டுரு, துனியாவை விட்டுருங்கிறாங்க. ஆனா இந்த துனியாவை விட்டுருங்கிறது ஒரு சம்பவம். கொஞ்சம் கவனமா கேட்டாங்க அது விளங்கும். ஒரு ஊர்ல பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. அங்கு மழை அதிகமா பெஞ்சு சுனாமி வந்து வீடு இதெல்லாம் இடிஞ்சு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய நேரத்துல வசதியான ஒரு வீட்டுல என்ன வச்சிருப்பாங்க, தங்கம் காசு பணம் நிறைய வச்சிருப்பாங்கல்ல, அது கூட எழுத வரும், தண்ணியில வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் கடுமையா குளிரான காலம். அந்த குளிரான காலமா இருக்கிறதுனால 2 பேர் ஓரமா போய் நிற்கிறாங்க கொஞ்சம் தள்ளி தூரத்துல. ரொம்ப குளிருதுக்கா, என்னடா செய்யுது, அதுல ஏதாச்சும் வரலான்னு பாருறாங்கிறான். திடீர்னு பார்க்கலாம், இன்னைக்கு தான் வந்து வெல்வெட்டு முக்கியமா ஸ்பான்ஸ் மாதிரி கம்பளி எடுத்து நம்ம குடிச்சிட்டு இருப்போம். முன்ன உள்ள காலத்துல எடுத்தோம்னா ஆட்டுடைய ரோமம் அது கம்பளிமா குறுக்கு சுருக்கு கருப்பா இருக்கும். நமக்கு தெரியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டா பணியாளத்தை பத்திப்பாங்க கருப்பு கம்பளி சுருக்கு சுருக்கு குடுத்தோம். அந்த மாதிரி கம்பெனி ஒன்று வருது. எதுல? அடிஸ்டோட தண்ணியில 2 பேர் பேசிக்கிறான். டேய் வருடா கம்பெனி, எனக்கு நீச்சல் தெரியாதா, எனக்கு தெரியுமா, குதிக்கிறான். குதிச்சுட்டா என்ன செய்யணும்? கம்பெனியில் எடுத்துட்டு எங்க வரணும்? கரைக்கு வரணும். ரொம்ப நேரமாச்சு, தண்ணிக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கான். இவன் பொறுமையா இருக்க, வாடா வாடா வாடான்னு சுத்துது. என்னடா டே எடுத்துட்டு வாங்க, விட்டுட்டு வாங்க, என்னால தாங்க முடியும். இப்படி சொன்ன அவன் டக்குன்னு டே நான் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது வர மாட்டேங்குது. என்னடா அது இருந்து பேசுற அப்படின்னு அவன் இவன் கரையில் நிற்கிறான், மண்ணை கிச்சுக்கிட்டு நிற்கிறான். கடைசியில முதல் இதழி தப்பிச்சு உழைச்சிட்டு தூக்கி போட்டு மேல வந்தான். என்னடா அப்படின்னு கேட்க, டேய் நீ சொன்னது தானே நான் சொல்லிச்சு, என்னடா சொன்ன, நீ என்னடா சொன்ன கம்பெனிக்கு? ஆமாடா கம்பெனிக்கு தானே நான் எடுக்க போனி. அது கம்பெனி இல்லடா, கரையிடா. அதைத்தான் நான் சொல்லி 4 ரொம்ப நேரம் ஆச்சு, அது என்ன விட மாட்டேங்குதுன்னு சொல்லி. துனியாவை நம்ம விட்டாலும் அது என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மள விட மாட்டேங்குது. அப்படி என்ன செய்யணும்? தரிகாவில் போனாக்கா எவ்வளவுக்குண்டான வட்டி செஞ்சு கொடுப்பாங்க. தர்க்க துனியா, தர்க்க உக்குபா மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன் ஃபதஹலல் ஜன்னah. இக்லாஸான முறையில் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வானானால் அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுதால் தஹஜ்ஜத் தொழுகைக்கு என்று தொழுது கொண்டிருக்கின்ற சொர்க்கத்திலே இந்த மாளிகை கோட கோபுரம் எல்லாம் கட்டப்படுது. இருக்காங்க ஹதீஸ்ல. அப்ப செய்யக்கூடிய அமலுக்கு ஆகிரத்துல சொர்க்கம் இருக்குது, ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, சொர்க்கத்துல அது கிடைக்கும் இது கிடைக்கும், அதை தூக்கி விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. தூக்குமா இந்த எதிர்பார்ப்பு விட்டுரு. 3வது தர்க்கே மௌலா. மௌலானா அல்லாஹ்வுக்கு சொல்றது. அல்லாஹ்வுடைய சிஃபாத் 99 பேர் நம்ம படிச்சோம். அல்லாஹ்வுடைய ذات, அவன் ذاتல உள்ளமையில் எப்படி இருக்குதுதானோ அப்படியே அவன் இருக்குதுதான். யாராவது அல்லாஹ் எப்படி இருக்கான்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல போறான்னு அவன் பைத்தியக்காரன் இருப்பான். அல்லாஹ்வுடைய ذاتை பத்தி சிந்திக்க கூடாது, சிஃபாத்தை பத்தி தான் சிந்திக்கணும். ذاتை பத்தி சிந்திச்சனா அவன் பைத்தியக்காரன் போயிடுவேன். அப்ப மௌலாவா போய் நீ நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீ என்ன ஆயிடுவ? நம்ம போயிடும்
பைத்தியம் முடிச்சு போயிடும். அதனால அந்த மௌலாவை நீ விட்டுரு. எத்தனை விட்டுருக்கோம்? தர்க்கே துன்யா, தர்க்கே உப்பா, தர்க்கே மௌலா. அடுத்து தருக்கு தருக்கு, விட்டு விட்டு விட்டு. என்ன தருகிறது? எல்லாம் என்னாலே நடக்குது. நான் இல்லை என்ன அப்படி படிச்சிருப்போனா, முன்னாடி அவ்வளோ வீடு கிடைச்சிருக்குமா, நான் கிடைச்சிருக்குமா, உதாரணத்துக்கு போட்டுருக்காங்க. நானுங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த எழுத்துக்கு பேரு நூறாணி, 100 எழுத்துக்கள் தான். இதே 12 எழுத்துறோம், அதே 12 எழுத்துறோம். சரிங்களா? 2 இஸ்பாத், 2 நபி செய்யா ஒரு இஸ்பாத் அரபியில் சொல்லிக்கிறோம். இல்லைன்னு சொன்னா அந்த உண்மைங்கிறதுக்கு ஊர்ஜிதமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிமாவை எடுத்த உடனே நான் சொல்றாங்க, இல்ல, இதுக்கு பேரு நபி இஸ்பாத், நிரந்தரமாக இருக்கிறது. யாரு நிரந்தரமாக இருக்கிறது? யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அங்க நான்கிறது என்னாச்சு? இல்ல இல்ல. இப்ப யார் இருக்கிறா? அதுதான் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப தருக்கு தருக்கு, இல்ல இல்ல, விட்டு அல்லாஹ் மட்டும்தான். அவரும் அனுப்பி போகுது, மண்ணா போயிட்டு. இப்படி இந்த 4 விஷயத்தையும் சொல்றாங்க புரட்சி. அதுக்கடுத்து ஒரு 4 விஷயத்தை சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இந்த நாவு அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈரமா நனைஞ்சு இருக்கணும்ங்கிறதுக்கு இதை விட்டாதான் அது நனையும். சரிதானா தப்பா? இதெல்லாம் விட்டாதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாஹ் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப இதை கூட விட்டாதான் இங்க அல்லாஹ்னு சொல்ல முடியும். அதுக்குதான் இதை சொல்றாங்க. நஸர் பர் கதம், நஸர் பர் கதம், உன்னுடைய பார்வையை உன்னுடைய கால் அடி எட்டி மீது வை அப்படிங்கிறாங்க. நஸர் பர் கதம் அப்படின்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன ஷரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நடக்க சொல்றாங்க. ஹஜ்ரத் ஹுசைன் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலீஃபா தப்லீக் மர்கஸ்ல நிசாமுத்தீன்ல இருக்காங்க. முன்ஷி அல்லாஹ் பத்தா அவருக்கு ஆதிபாவுடைய கலீஃபா சூஃபி சாஹிப் இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட தான் மையத்து வாங்கினாங்க. அப்புறம் தான் ஆதிபாவாட்ட ருஜுவாகிட்டாங்க. ஹஜ்ரத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலீஃபா தப்லீக் தரீகா 2 ஒண்ணுதான். இன்னைக்குள்ள ஆள் குட்டு போட்டு வச்சுட்டாங்க. தரீகாவை விளங்காத ஆளு தப்லீக விளங்கலன்னு அர்த்தம், தப்லீக விளங்காத ஆளு தரீகாவை விளங்கலன்னு அர்த்தம். தப்லீக கற்றுக் கொடுத்தது யாரு? இந்தாவுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி கலீஃபா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி. நம்ம தெரிஞ்சுதா தரீகா இந்தாவுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி ரஷீத் அஹ்மத் உஸ்போயிக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். எல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். எப்படி 2 சோப்பு இருக்கு, என்னென்னமோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சோப்பு இருக்குல்ல, குடி வைக்கிறதுக்கு இதான் இருக்குங்க. அழுக்கு போறதுக்கு பல கம்பெனி சோப்பு இருக்கு. அந்த மாதிரி பல கம்பெனியா பிரிச்சு விடப்பட்டது. இதெல்லாம் அல்லாஹ் அடையிறதுக்கு. இது என்ன செய்யறான்? இந்த கம்பெனிக்காரன் அவன் அடிக்கணும்னு நினைக்கிறான், அவன் இவன் அடிக்கணும்னு நினைக்கிறான். இந்த கம்பெனிக்காரன் மாதிரி ஆகி போச்சு நிற்கிச்சு. அப்படி போங்க, அல்லாஹ் நிதிரி செஞ்சுட்டு போங்க. அவன் அல்லாஹ் பேசுவான், குருடான் சொன்னா அவன் கொடுத்துருவான். அமல் ஏற்கிற மக்களை அமல் செஞ்சு அந்த நிலைக்கு போனாங்க. அவங்க எந்த நிலைக்கு போனாங்களோ அமலை செஞ்சு அந்த அமலை விட்டு போட்டு சொல்றது நமக்கு செய்யுது. தரீகாவை மையத்தை வாங்கிட்டு பறக்கத்து வரணும், வியாபாரத்துல பறக்கத்து வரணும், கல்யாணம் முடியணும், குழந்தை குட்டி விற்கணும், வீடு வாங்கணும். நீ என்னென்ன தேவைக்கு அப்புறம் அவருக்கு மையத்தை வாங்கிட்டு போயிடு. அது கிடைச்சது எழுதி விட்டுட்டு போயிடணும். இதுதான் நிலை. நஸர் பர் கதம், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும்னு சொன்னாலும் என்ன செய்யணுங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொருத்தமான எட்டா ஷரியத்துக்கு உட்பட்டதான்னு நம்ம மைண்ட் சிந்தனையோடு செய்யணும்.
இதை முடிச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்களா, அவங்க சொல்றாங்க, நான் நடப்பேன், எனக்கு முன்னாடி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பாங்க, அவங்க பால் வச்ச காலுக்கு மேல நான் வச்சு நடப்பேன். கடைசி மதீனாவுல இருந்து முடியல. நினைச்சு பார்க்க முடியல. யாருடைய காலத்துக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டுறாங்க எனக்கு முன்னாடி, அதுக்கு மேல வச்சு போயிட்டு அப்படின்னா எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகள் அவங்களுடைய அமல்ல சொல்லுடைய செயல் இருக்கும். ரசூல் அப்படி காட்சி அளிக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு அது முடியுமா? எல்லாருக்கும் முடியும். முயற்சி செஞ்சோம். நஸர் பர் கதம், சரீரத்துக்கு உட்பட்டு நம்முடைய பார்வையில் நடைபெறும். ஹோஷ் தர்தம், ஹோஷ் தர்தம், மூச்சு விடும்ல சுய புத்தியோட சுய அறிவோட தெளிவோடு இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு சுய அறிவு இருக்குன்னு சொல்ல நினைக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோஷ் தர்தம், நீ விடக்கூடிய மூச்சு ரப்பை மறந்த மூச்சை விடாதே, ரப்பை மறந்த மூச்சை விடாதே. அப்படி இல்லாத மறந்த நிலையில ஒரு மூச்சு கூட. அதுக்குதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறவங்களுக்கும் திக்ர் செய்யாதவர்களுக்கும் உதாரணம் எப்படி கேட்டால், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் உயிர் உள்ளவர்களுக்கு சமம், அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவர்கள் இறந்தவர்களுக்கு சமம். அப்ப அல்லாஹ்வை மறந்தா உயிரோடு இருந்தும் எதுக்கு சமம்? மையத்துக்கு சமம், இறந்த பணத்துக்கு சமம். அப்ப ஓசுதம், ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இருக்குதா, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கா, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கா, அந்த சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே மூச்சை விட்டு இருந்தா ஆபீஸ்ல போய் நான் எப்படி வேலை பார்க்கறது? ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு ஆபீஸ்லேயே உட்காந்துருக்கீங்க, 4 மணி ஆனோன்னு என்ன செய்றீங்க? ஃபைலை க்ளோஸ் பண்ணி எந்திரிக்கிறோமா? எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? ரெக்கார்டு வரும்போது உளுந்தவனை வாங்கிட்டு வா பிள்ளைக்கு கொண்டாடி சொல்லி விட்டுருக்கு. வச்சுருக்கா மைண்ட்ல ஓடுதா? 3வது கடையை தாண்டி 4வது கடையில பால் இருக்குது, 50 காசு குறவா வைக்கும், அந்த கடையில பால் வாங்கிவா வருதா? ஆபீஸ்ல தானே உட்காந்துருக்கோம், டைப்பு தானே அடிச்சுட்டு இருக்கோம், இங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? 4 ஆயிரத்தி 4:45 அந்த கடையை பூட்டிடுவோம், 25க்கே ஏற்றா வண்டியா ஓடு. ஏன் கொண்டாடிக்குள்ள சொல்லிடுச்சா? வீட்டில் ஏற்றிக்கிட்டான், அம்மா அடுப்படியில் சமைக்குது, தொட்டிக்குள்ள அழுகுது, எங்க இருக்குது கவனம் கூட? ஒரு கால் கீழே தொங்குது, இன்னொரு தடவை உதறா 2 கால் வெளியே வரும், 3வது கால் கட்டு வெளியே வர குப்பைக்கு விழுந்துருவான். அடுப்பு சோறாக்கிறது விட்டு போட்டே நீங்க ஒழியாது. சோறு அடுப்படியா ஓடுது, தாண்டா ஓடுது, உப்பு போடுது, வரப்பு போடுது, சிந்தனை கூட பிள்ளைக்கு சிந்தனை அல்லாஹ் ஓசுதம். இந்த நிலையிலையும் அல்லாஹ்வுடைய மூச்சோடு கல்வத்தர் அஞ்சுமன், கல்வத்தர் அஞ்சுமன். பெரிய ஜமாத் கூட்டத்தில் இருந்தால், ஒரு சங்கமைப்புடன் நீங்க இருந்தாலும் தனித்திருக்கக்கூடிய ரப்போடு தனிமையாகி விடுங்கள் என்று சொல்றார். நான் அல்லாஹ் எதுக்கு செய்கிறேன்? என் கல்வி செய்யுது, என் மூச்சு செய்யுது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? நான் உங்களோட சொல்றாங்க. அப்ப நீங்க செஞ்சீங்கன்னா என் கூட உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப கூட்டத்தில் இருந்தாலும் யாராவது இருக்கிறான்? கல்வத்தர் அஞ்சுமன், பெரும் சபையில் கூட்டத்தில் இருந்தாலும் நீ தனித்து இருப்பவனை போடுகிறார், தனித்தவனோடு நீ ஆகிவிடு அப்படிங்கிறாங்க. நாலாவது சஃபர் பர் வதன், சஃபர் பர் வதன், நீ பிரயாணத்தில் இருந்தாலும் உள்ளூர் வாசியை போட்டு இரு. குழப்பமா இருக்குல்ல? நம்ம எதுக்கு நடந்துட்டு இருந்த
ஆளு நீ மௌத்தா போகாம இருக்கணுமா, நாளை சாயங்காலம் வா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் ஃபீஸு நான் சொல்லி தருவிட்டான். இந்த செய்தி இன்னைக்கு 6 மணிக்கு ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டுருக்காங்கன்னா நம்ம கூட மஜ்லிஸில் இருப்போம், அங்கே போயிருக்கோம். எங்க இருக்கோம்? இங்க மௌத்தா போகிறாரு, அவன் ஹயாத்துக்குள்ள வாழ்த்து விட்டுங்க போட்டான்னு போயிட்டு வருவாங்க. பேரும் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆளுக்கு ஃபீஸ் 1000 ரூபாய், நாளைக்கு 6 மணிக்குள்ள கொடுத்தரணும். 6 மணிக்கு வந்தீங்கன்னா 7 மணிக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லி தரப்படும். அதுல ஃபுல்லாக ஊரா வித்தியாசம் வரவிடுச்சு நீங்க மக்கள் எல்லாம் ஃபீஸ் கட்டி சிலிப் உள்ள வச்சாக்கா என்ட்ரி போடுறாங்க. சந்தமான சந்திரியா சீட் வாங்கி உள்ள விடுறாங்க பாருங்க. புதுசு கேட்கலாம், மனுஷன் கேட்கலாம், அதனால சிலிப் வாங்கி உள்ள விட்டாங்க. ஊரா உலகம் இந்தியா ஊரா வந்து வளர்ந்துருச்சு. வந்தாங்க, என்னப்பா எல்லாத்தையும் சிலிப் இருக்கு, மௌத்தாப்பா மௌத்தாப்பாம இருக்குது. ஏன்னா ஸ்டேஜ் மேல ஏறி சொன்னா பாருங்க, அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் மௌத்தாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும். எதிரடிமா பறக்குமா கலக்கி 1000 ரூபாயை வாங்கிட்டு ஆஸ்கர் என்ன இதுங்களுக்கு தெரியாம போச்சு. அது மாதிரி சஃபர் பர் வந்தன், நீ பிரயாணத்துல இருந்தாலும் உள்ளூர் வாசிகள் போல் இரு அப்படின்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு பிரயாணம் மாதிரி. அப்படி ஆகிரத்துடைய வாழ்க்கை நிரந்தரமானது. அதுதான் தாருல் பனாவை விட்டு தாருல் மக்கா. லேசா எடுத்துக்கணும், நம்ம ஆகிரத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். இதை பிரயாணத்துடைய அமைப்பு. குதிரையில போய்கிட்டு இருக்கா, குதிரையை அவனும் வெயில் அடிச்சு இழப்பாங்கன்னு சொன்னா அவன் மரத்தடிக்க நிற்பான். அந்த மரத்தடியிலே தங்கிடுவானா. காலேஜ் பிள்ளைய அனுப்பியிருக்கோம், எங்க வர்றேன் காலேஜ் முடிஞ்சு எங்க வர்றான், வீட்டுக்கு வர்றான். சவுதிக்கு போயிருக்கான் சம்பாதிக்க, எங்க வர்றான், வீட்டுக்கு வர்றான். ஆள் எங்க இருக்கா, சவுதியில இருக்கா. நினப்பு எங்க இருக்கு, கொண்டாட்டிட்டு பிள்ளைக்கு அத்தா கட்டிக்கு அம்மா கட்டிக்கு வீடு கட்டிட்டு இருக்கான், பங்களா கட்டிட்டு இருக்கான். ஆள் அங்கே இருக்கான். என்னடா ஏன் வீடு இருக்கிறான், அப்போ உங்க வீடு எங்க இருக்கு, அதே தான் நம்ம வீடு. सफर पर वतन होश दम नजर पर कदम இது ஒரு நாள் இதெல்லாம் இருக்குங்க. இதுக்கு நாவ நினைச்சிருக்கிறதுக்கான வழிகளில் உள்ள வழிமுறைகள்ல சிலதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், சிலதை எடுத்துக்கொள்ள. இன்னொரு 4 விஷயத்தை சொல்றோம். ஜில்லத்துல் தாம், ஜில்லத்துல் மனாம், ஜில்லத்துல் கலாம், ஜில்லத்துல் மஅல் இஹ்திலாஃபில் அனாம். போகிற காலத்துல திங்கக்கிழமை வியாழக்கிழமை ஹதீஸ்ல படிச்சோம், நோன்பு வைக்கிறது சுன்னத். இன்னைக்கு உடம்புல முடியாத இருக்கு. போகிற காலத்துல எழும்போது தோல் ஒட்டுன மாதிரி இருக்கு. அப்ப திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வச்சுட்டு இருக்கோம். அந்த மீதான சகோதரருக்கு அவங்க ஒரு பெரிய விஷயம் வேணாம்ன்றதுக்கு இருப்போம். அதுக்கு நம்ம காரியமாகவும் இருந்தோம். போறப்பெல்லாம் பேசுறப்பெல்லாம் நோன்பு வச்சுருக்கோம், யாருப்பா சொன்னாலும் 4 விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க. ஜில்லத்துல் தாம், குறவா சாப்பிடுங்க. குறவா இந்த நாக்கு இருக்கிறது அல்லாவோட இருக்கிறத நினைச்சிருக்கணும், நினைஞ்சிருக்கணும் சொல்ல இந்த 4 விஷயம் அவசியம். குறைவாக சாப்பிடுங்கள், குறைவாக தூங்குங்கள், குறைவாக பேசுங்கள், மக்களோடு கலந்து உரையாடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள மனுஷனுக்குப்பா பார்த்தா மூக்க பிடிச்சா உயிர் வர மாதிரி இருக்கா, நீ போய் நோம்பு வச்சு இருந்தா உடம்பு வீட்டா போயிடாது சொல்ல வராங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தாலும் சுகர் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு. இப்போ எல்லாமே 40 வயசு மேலே எல்லாமே மாத்திரை
அப்ப இதுல ஏற்கனவே சாப்பாடை குறைஞ்சிக்கிட்டேன். நம்ம வீட்டுல என்ன சொல்லுவான், நன்னிமா இருக்கா ராகிமா இருக்கா, டேய் என்னடா திங்கிற, நம்ம ராதாவை ஒரு ஆளை அண்ணன் தம்பி சேர்த்து 3 பேர் இருந்தாங்க சொல்றாங்களா இல்லையா, கேள்விப்பட்டோமா இல்லையா? 2 பீஸை திண்ட உடனே சுருண்டு ஏறுறான். எங்க புரசல் ஏறுறான் 2 பீஸ். சவுதிக்காரன் ஒரு ஆளை 3 பேர் இருந்துட்டு அவன் நாட்டு உணவு அவனுக்கு பேசு. அது மாதிரி ஒரு சோறு இருந்தாங்க, அச்சு கூட கூட்டு போறேன்னு என்னத்த போடுங்க நைட் அந்த 3 சோறு ரசம் கொடுத்தாங்க. இந்த கிளவி எடுத்துவாங்க. அப்ப இப்ப உள்ள காலத்துல நீ ஏற்கனவே டேஞ்சரா இருக்கிற சாப்பாடை குறைஞ்சா என்ன ஆயிடுற, பெரிய டேஞ்சரா போயிடும். அதனால அந்த வேலையெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு. அதிகமா தூங்குனா சோம்பேறித்தனம் உண்டாயிடும். அதனால என்ன செய்ய சொல்றாங்க, தூக்கத்தை குறைச்சு. இல்லத்துள் மனம், இல்லத்துள் கலாம், பேச்ச குறைச்சு. சரியா? இந்த 3 விஷயத்தையும் விட்டுரு. இந்த 3 விஷயத்தையும் விட்டுருப்பா. இப்ப உள்ள காலத்துக்கு இது ஒன்றை மட்டும் நீ எழுதி செய்யல. இல்லத்துள் மகள் இஸ்திலா, இல்லத்துள் மகள் இஸ்திலாத்தில் அனா, மனிதர்கள்ட்ட சந்திப்பை மட்டும் குறைச்சிக்கணும்னு சொன்னாங்க. என்னங்க அதற்கு இப்ப மொத்தம் 25 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஆயாதா இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க, மனிதர்களை சந்திப்பதை குறைத்து கொள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த மையத்தோட டச்சை குறைச்சிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் பாருங்க, மனிதர்களுடைய டச்சை குறைச்சிட்டேன்னு சொன்னா இன்னைக்கு மனுஷ முறை யாரோட தொடர்புல இருக்காங்க சொல்லிட்டு நீங்களே கையில வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா யாரோட தொடர்பு எல்லாருமே இதுவே இருக்கணும். அப்ப இதனுடைய தொடர்பை துண்டித்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, அல்லாஹ்வுடைய விக்கிரிலே நனைஞ்ச நாள். சரிங்களா? அப்ப இந்த விக்கிரில நம்மளை எந்த அளவுக்கு மூளை அடிக்கணும்னு கேட்டா, இதற்கு சையது ஹுசைன் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அரசியல் காங்கிரஸ் தான் அவருடைய எம்பி, அரசியல் தரீகாவுடைய பெரிய ஷேக், தேவபந்து மதரசாவுடைய முதல்வர், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30வது 29வது தலைமுறை பேரப்பிள்ளை. அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஒரு அரசு கவர்மெண்ட் மீட்டிங் போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரும் அஜத்தும் ஒரே ரூம், அவர் இந்து ரூம்ல தங்கியிருக்கிறாங்க. தலைச்சத்து நேரம் வந்துச்சு, தொழுகையை முடிச்சாங்க. தொழுகையை முடிச்சுட்டு இந்த பாராட்ட சொல்லி அப்படின்னு அழைப்பு செய்யறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரையே பார்த்துட்டே இருக்கிறாரு, படுத்திருக்காரு. திடீர்னு பார்த்தா அதற்குடைய ட்ரெஸ் கூட அந்த மாதிரி இருக்குன்னு சவுண்ட் வருது. அவங்க தொழுது இருக்க சண்டா செய்யுது. அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து அதற்கு இந்த பெட்டி செய்யுது. கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்த்தா அவர் படுத்திருக்காருல, அவரு தலையாணியில இருந்து இருந்தா அப்படின்னு சொல்லி அவரு காதுக்குள்ள அடிச்சு அவன் ஆடி போய் ஒரு அதிர்ச்சி நடக்க முடிவாங்க. ஒரு கோமியான அடியா அல்லா என்று சொல்லும் வரை கியாம நாள் வராது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அடியான் இருக்கும் வரை கியாம நாள் வராது, அழிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிர்ச்சிக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய அடியான் இருக்கும் வரை கியாம நாள் வராது. பச்சை மரம் இருக்கிறா சுத்தி, இது எப்ப அல்லாஹ் மறக்குதோ வெட்டி வீசப்படுது. தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் எடுத்து செய்கிறது.
எப்பொழுது மறக்குதோ அது நின்று கட்டு போயிருக்கிறது. கடல் ஏரி குளம் தண்ணியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்ப அல்லாஹ்வுடைய திக்ரை மறக்குகிறதோ வலையில் ஆகப்பட்டு போகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் அனைத்தும் எப்பொழுது அல்லாஹ்வை மறக்குகிறதோ அப்பொழுது அழிக்கப்படுகிறது. மனிதர்கள் தீர்மானிக்கின்றனர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு வந்துவிட்டால் மரங்கள் எல்லாம் சுஜூது செய்கிறதா என்று வெள்ளிக்கிழமை நாளை கியாமத் நாளில் என்னவோ இந்த அடியான் மட்டும் வெள்ளிக்கிழமை இரவு துஆ கபூலாகுடைய இரவு தெரிஞ்சோம் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறான். ஒரு அடியான் உடுத்தக்கூடிய ஆடை அவனுடைய உடம்பில் பட்டு வேர்வை படும் வரை, அழுக்கப்படும் வரை, அழுக்கப்படாமல் இருக்கும் வரை அந்த ஆடையும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. அப்ப இவன் நாட்டு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும்? இவன் நாட்டு திக்ர் செஞ்சுச்சுன்னா எல்லாமே திக்ர் செய்ய ஆரம்பிச்சு. இதுதான் திக்ரில் நனைந்த நாள் வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கணும். ஓடுற தண்ணி நின்று போச்சுன்னா அல்லாஹ் மறந்துச்சு. கெட்டு மரம் வெட்டி வீசப்படும், அல்லாஹ் மறந்துச்சு. உயிரினங்கள் கொல்லப்படும், அல்லாஹ் மறந்துச்சு. அழிக்கப்படும். இது மாதிரி அல்லாஹ் நம்மளை அழிக்க விடாதையே. கராக்கராவுடைய சவுண்டு வரும் வரை நமக்கு தௌபாவுடைய வார்த்தை திறந்தது சொல்லலாம். சக்கராத்து வரும் வரை தொடர்ந்தது. அதனால அந்த சக்கராத்து உள்ள போய் என்ன செய்யப்படக்கூடாது? சொல்லு சொல்லு சொல்லக்கூடாது. சத்தமோடு பக்கத்தில் இருக்கவங்க களிமாவை சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய நிலை அல்லாஹ்வோட திக்ர்ல நம்ம எந்த அளவுக்கு ஞானம் இருக்கும். அசர் தொழுகைக்கு வர்றார் யாரு? மல்லிகை கடைக்காரர் வர்றார். அசர் தொழுகை நடக்குது. அசருக்கு எத்தனை ரக்காத்தா? 3 ரக்காத்தா 2 ரக்காத்தா? 4. அசர் தொழுகை 4 ரக்காத். வந்து எல்லாரும் தொழுதாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே அசருக்கு 3 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டார். எத்தனை ரக்காத்துல? 3 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டார் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் சொல்றாரு. யாரு? மல்லிகை கடைக்காரர். யார் அந்த மல்லிகை கடைக்காரர் தான் கொடுத்துக்கிறாங்க. மல்லிகை கடைக்காரர் சொல்றாரு 3 தான் தொழுகை வச்சாரு. மீதி 35 பேர் வேண்டாம் உட்காந்துங்க சும்மா உட்காந்து கரெக்டாக தொழுகை வச்சாருங்க. அவன் ஒரு நாள் ஓங்கி அடிக்கிறான். எப்படா இவ்வளவு முடிச்சுக்கணுமா பண்ற? 4 ரக்காயத்தை அவர் எப்பயும் தொழுகை வைப்பாரு. ஏன் 4 கடை கணக்கு நீ 4 ரக்காயத்தை முடிச்சிரு. 3 கடை கணக்கு தான் முடிச்சிருக்கு. 3 ரக்காயத்தை தொழுகை வைக்க அல்லாஹ்வுடைய திக்ர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த துனியாவை பற்றி முதல்ல சொன்னாங்க. அதுதான் துனியாவை பற்றி நம்ம விட்டுறணும். இந்த பையத்து வாங்க விஷயத்தை காலையோட ஒரு சம்பவம் செய்யுது. நம்மளை தேடி வர்றாங்க சேர்மார்கள். அதை பயன்படுத்திக்கிறது. நம்ம தேடி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நம்ம நேரத்தை நான் மாற்றிக்கிது. பிரிகேஜிலே எல்லாரும் எடுத்துட்டோம். அடுத்து ஏறிவாங்க. எல்கேஜி, யூகேஜி, 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 8th, 10th, 12th, காலேஜ், பாசு திக்ரே கல்வி முராகபா. முராகபானா ஆழ்ந்த தியானம். கல்வியுடைய திக்ருல திக்ரு அல்லாஹ்வோட கல்வி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த அல்லாஹ்வை நம்ம பார்க்கறது. அந்த பார்க்கறதுல அர்ஷுடைய முராகபா, மௌத்துடைய முராகபா, ரௌலாவுடைய முராகபா, தௌபாவுடைய முராகபா. சதகத்துல அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுது. நினைக்கிறேன் எங்கே போயிருந்தாரு பார்த்துருக்காங்க. பாயை ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தொழில் நேரத்தில் தொழில் வர்றதில்லை. பார்த்தா ஒன்று பார்த்தாரு. நீ எங்க பார்த்ததுல கௌபாவோட போய் தொழில் கடைசியில் அவன் பாய் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா கௌபா தெரியுது. பெரியார்கள் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு சில பைக்கிற மாதிரி தெளிவாக இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு தொழில் வாங்கினா என்னடா கஷ்டம் கேட்டா அவன் கௌபாவோட தொழில் வருகிறான். அதுக்கு நம்ம பெரியார்கள் நல்ல ஐடியாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்றானா ஆள் தெளிவா இருக்கானா? தெளிவா இருக்கும். ஆளை பிடிச்சி தனியாக வீட்டுக்குள்ள ஒரு அளவு கூப்பிட்டுறாங்க. கூட்டிட்டு என்னடா சொல்லுற? கௌபாவோட சொல்லுது. அங்கே நீ சிறந்த சாப்பாடு வச்சு அங்கே வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன செய்ய ரொம்ப நாள் நான் ஒன்றும் தெரியல. கேட்காம சொல்லுறது வரலாம் அப்படின்னா இப்படிதான் இன்னைக்கு இருக்கு. தொழுதுக்கு நீங்க பண்ணி பள்ளியாசல போயிட்டு தான் தொழுது கொடுத்து
வாங்கிக்கங்க. நிறைய வந்துருக்கு, உறுப்பு நிறையா வந்துருச்சு. உறுப்பு ஒண்ணுங்க எதுக்கு நம்ம நல்லா படைச்சா அந்த நோக்கத்தை விட்டு நம்ம போயிட்டு எல்லா வழிகளிலையும் இல்லாத அடைகிறதுக்கு அது கஷ்டம். இந்த தரீக்காவுடைய வழியில மட்டும்தான் அல்லா வகைதான் உண்டு. இந்த விளங்கியவர்கள் தான் பெரியார்கள், மகான்கள், ஷேர்மான்கள். ரொம்ப அவசியம். பல்வழி பல்வழிக்கு போய் கண்டாங்க என்ன செய்வாரு? கால் வழி அவர்கிட்ட போய் காட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சா என்ன செய்வாரு? பிரஷர் இருக்குன்னு பிரஷர் வச்சுட்டு அவர்கிட்ட போய் சுகர் வச்சுட்டா என்ன செய்வாரு? இது மாதிரி வெளியில தெரிஞ்ச நோய்கள் நமக்கு இருக்குது, உள்ரங்கமான நோய்கள் நமக்கு இருக்குது. போராமை, கெட்ட எண்ணம், அடுத்தவங்க இருக்கிறது, தப்பா நினைக்கிறது, பெருமை, நிறைய விஷயம் இருக்கு. இதை பூரா அடக்கிறது எங்க போவோம்? தரிக்காவை போனாதான் அது அடங்கும். இந்த அடியானை கெடுக்கிறது நப்சும் சைத்தானுங்கிறாங்க. இந்த சைத்தானுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. அசரப்படி தானே கவனத்துள்ளாலேயே எப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுல பெரிய வேட்டை நாய் வச்சுருக்கான். உலகம் கொழுப்பு கரையா போட்டாலும் உயரம் கொடுக்குது, ஏற்று நிற்கிது. நம்ம போனா என்ன செய்யுது? பாவைக்கு ஒடியான நாய் வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்க வச்சுக்கிறேன் என்ன ஒரு தண்ணி அப்படி அவன் இந்த கதவை திறந்துட்டு தாவிக்கு இருந்த நாயை பார்த்து என்ன செய்யறாங்க? அப்படியே என்ன செய்யுங்க? கேட்டுல இருந்து காலை கீழே எடுத்து அவன் பின்னாடி போய் நின்றுட்டு என்ன செய்யுது? அவர் அப்படிதான் இல்லை, பார்த்துட்டீங்களா இல்லையா? சோறு போட்டு வளர்க்கிற நாய் முதலாளியை கண்டு ஒரு நடக்குன்றதோட எப்படி வாழாட்டிக்கிட்டு அதை அடங்குதோ, இந்த அடங்காத சைத்தான் உன்னை ஆட்டி படைக்க வேண்டும் என்று உன்னுடைய உள்ளத்தில் வந்தால் நீ அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாயானால் அல்லாஹ் வந்து விட்டால் அவன் வெளியாகிடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே அவன் ஓடி போகிறான். தோழர்கள் வளர்க்கின்றார். அல்லாஹ் சைத்தான் வளர்க்கிறது பெரிய விஷயம். அதுக்கு அல்லாஹ் திக்ர் செய்யும். அல்லாஹ் ஒரு இருக்கிற ஞாபகம் உள்ளத்தில் இருந்துச்சு சொன்னா சைத்தான் ஓடி போயிடலாம். அல்லாஹ் ஒரு இருக்கிற மறந்துச்சுன்னா உள்ள போட்டு சார்ஜ் ஏற்றி விட்டுறான். ஏற்றி விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? நல்லா தாடி வச்சு சும்மாதான் போட்டுட்டு இருந்தான், சும்மாதான் போனான். அப்படின்னா கதை முடிஞ்சிச்சு. என்னது சாமான மடிச்சு கொடுத்தான். இப்படின்னு கொடுக்கும் போது பார்த்தா அழகான பொண்ணா இருக்கு. அடுத்த நாள் அக்கா வராது முன்னாடி இவங்க கடையில் உட்காந்துட்டான். என்னடா இந்த டைத்துல தான் சாமான் வாங்க வருவான். படிச்சு கொடுக்குறான். 2வது நாள் அடிக்கிறான், 3வது நாள் ஆக்குறான். எப்படி ஆகி போச்சு? நம்ம சேர்க்க மாட்டேன்னு வந்துருச்சு. இந்த அம்மாஜி மக்கிர கொடுக்குறாங்க. ஒரு செய்யறதுக்கு தாக்கத்துக்கு நேரத்தில் ஒரு தண்ணி வச்சு கொடுத்தாங்க. தண்ணி போய் கேணியில் இறங்கி போனார். போயிட்டு இப்படியே கரெக்டா போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு அம்மா வந்துச்சு. வந்த உடனே என்ன ஆச்சு? கனெக்ஷன் ஆகி போச்சு. கனெக்ஷன் ஆகி நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஓடி போயிருக்காரு. முடிவு எடுத்தாச்சு. முடிவு எடுத்துட்டு இவரை எப்பயுமே அந்த திட்டத்தை படுத்திருக்காரு. எந்திரிக்கிறார். எங்க மேடம் அறிவினால படத்துக்கு போடுறது. எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இப்படின்னு பாக்குறாரு. அஜத் எந்திரிச்சு உட்கார்ந்து எத்தனை தடவை எந்திரிச்சாலும் அத்தனை தடவை அஜத் எந்திரிச்சு உட்கார்றாங்க. அஜத்தை தூக்கிட்டு தான் கேட்காங்க. காமிலான விஷயமார்கள் புடான் வரும்போது ஆஜராகிடுவாங்க. ஆரம்பாவர் ஒருத்தர் வந்தார், பையத்தை செஞ்சாரு. இனிமேலுக்கு ஆளாவை குடிக்க மாட்டேன், பையத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு. 3 மாசம் கரெக்டா தச்சு ஓடி இருந்தான். 4வது மாசம் கடத்தோட போனாங்க. டேய் வாங்கல வாடா போனா பால உறுப்புல இருந்து தண்ணியை சுற்றி விரட்டினான். ஓடி விட்டாங்க. காமிலான விஷயமார்கள் அவங்க அதை தூங்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி நேரம் வந்து செஞ்சிருக்காங்க. தம்பி இந்த மாதிரி இனத்தையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் சொல்லப்படுது. இன்னொரு பெரியார்கிட்ட அந்த பெண்ணை வர சொன்னாங்க. வர சொல்லி வேதிக்கு மாத்திரை கொடுத்தாங்க. எதுங்க வேதிக்கா தெரியுமா? நம்ம பேர் பெண்களும் வந்திருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு துவா செய்யணும்னு சொன்னா வேதிக்கு போகிறது இருக்கிறாங்க. பெருமானார் சொல்லும் சொர்க்கத்தில் அதிகமான நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்து அவர்கள் சாதனையக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரி வார்த்தை நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள். எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் அவன் பாருங்க அவங்க வீட்டுக்காரர் இன்னத்தை வாங்கி கொடுத்து இன்னத்தையா பேசுறாங்க போயிடும். இப்படி அந்த மாதிரி
என்ன செஞ்சுட்டாங்க, பேதிக்கு மாத்திரை கொடுத்து அந்த அம்மாவை கூப்பிட்டு உனக்கு பேதி வரும்போதெல்லாம் மூளையில ஒரு பானையை வச்சு அதுல போய் அந்த மோஷன் கழிமான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 12 மணி நேரத்துல ஒரு 24 தடவை உதவி வேகால ஆகி போயிடுச்சு. 24 தடவை போன என்ன ஆகுங்க, சோர்ந்து போய் கண்ணு 2 உள்ள போய் சொருகி பல்லு 2 வெளியே நீட்டி நிற்கி. இந்த நேரத்துல அவரை கூப்பிட்டு, எப்பா நீ ஓடி போகணும்னு நினைச்சில இந்த பரதாவத்துக்கு உள்ள போய் பார்த்துட்டா கூட்டிட்டு போறியான்னு சொன்னாங்க. உள்ள உட்பதா லோடா புரிஞ்சு சேர்த்தா மாதிரி உட்கார்ந்து அளவே எடுத்து கொடுத்தாங்க. ஏண்டா நீதானே அவரோட போறீங்க, போக வேண்டியதானா? போறேன்னு சொன்னீங்க, பார்த்தீங்க, அந்த மூளையில பாடம் எடுத்து போய் பாருங்க. எங்க போச்சு? ஏறி போனா பூரா போச்சுங்க. அழிய உலகங்க எல்லாம் கைவிட்டு போக முடியுது. இதுல போய் நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோமே. உயர்ந்ததான ஒரு தனிக்கால விட்டுட்டு அதனால இந்த வகைக்கு வாங்கினவங்க மிகவும் காரணம் என்னன்னா சொல்லாது. மௌத்தார முன்னாடி அல்லாஹ் நான் தொழுகை விவாதத்துல பார்த்து நான் மௌத்தான ஈர்த்து பண்ணலாம். எல்லாம் வெளியே அல்லாஹ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் அல்லாதவில வெளியாட்டு சொல்ற, அதுக்கும் வெளியாட்டு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? உனக்காக வேண்டிதாண்டா சொர்க்கத்துல இருந்தே சைத்தான் வெளியாக்குறீங்க. சைத்தான் எங்க வெளியான? சைத்தான போன அல்லாஹ் சத்தியா செய்யல, ஆதமுக்கு தான் செய்ய சொன்னாங்களா? அல்லாஹ் சொல்லி செய்யுன்னு சொன்னான். ஆதமுக்கு தான் அவன் மறுத்தான். ஆதத்துக்கு ஏன் மறுத்தான்? ஆதம் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்புல போட்ட ரூஹு என்னுடைய ரூஹுங்கிறான். அல்லாஹ்வுடைய மொழி அங்க அதுதான் அங்க சஜ்ஜா செய்ய சொல்லுது. அவன் மறுத்துட்டான். ஏன் மறுத்தான்? நாசமா போனான். போயிட்டு போறான், நம்மளை நாசமாக்கலாம். அப்போ உனக்காக வேண்டியதாண்டா அவனை சொர்க்கத்துல இருந்து நான் வெளியாக்குனே, உன் உள்ளத்துல இருந்து அவனை வெளியாக்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இனி நீ நினை அவன் வெளியாயிருவான், இனி நீ நினை அவன் ஓடிடுவான், இனி நீ நினை நான் வந்துட்டா உனக்கு எல்லாமே இருக்கு, நான் வந்துட்டா உனக்கு எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? அல்லாஹ் உள்ள வரல எல்லாமே கேக்குது, எல்லாமே கேக்குது. அல்லாஹ் உள்ள வந்துட்டா எல்லாமே நடந்துடும். முகமது ரசூலை ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய சுல்தான் கூட அவர் அரசாட்சி செய்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? ஒரு பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை வைக்கிறாரு? அயாஸ் அப்படின்னு அவங்களுடைய ஒரு அடிமை இருக்காங்க. அயாஸ் அடிமையோட ரொம்ப பிரியமா இருந்தார். அப்ப மற்ற மந்திரிகள் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டு போராமப்பட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல விலை மதிக்க முடியாத ஒரு வைர கல்ல கொண்டு வர்றாங்க. கிரீடத்தில் வச்சா மன்னருக்கெல்லாம் சூழப்படக்கூடிய கிரீடத்தில் வைக்கக்கூடிய கல் எவ்வளவு மதிப்பு இருக்கும்? ஒவ்வொரு மந்திரிகளையும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் கொடுத்து இதை உடப்பா அப்படின்னாங்க. ராஜா மகாராஜா இது கிரீடத்தில் வைக்கக்கூடிய கல்லு, விலை மதிக்க முடியாத கல்லு, நீங்க சொல்றீங்கன்னு அவசர முடியுமா? இதே போச்சு. கடைசி அயாளுக்கு போச்சு. வாங்கடா உடப்பா பட்டு போட்டால் சொட்டு உடைச்சு போச்சு. பூரா பைத்தியக்காரன் ஏற்கனவே இவனை கூப்பிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அறிவு கட்ட பையன் நண்பர் சொன்னாருங்கிறத காண்டி உடைச்சிட்டீங்களா? பாத்தீங்களா மன்னரே, இவனை பத்தி நாங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னோம்ல, நீ சரியில்லாத ஆளு, அறிவு குறமுடைய ஆளு, என்ன சொன்னாலும் ஏற்றி குட்டியா செய்யறவன், இவனை போய் நீங்க நேசிக்கிறீங்களே, பிரியப்படுறீங்களே சொன்னோம், நீங்க கேட்கல. பாத்தீங்களா என்ன செஞ்சுட்டான் பாருங்க, கல்லையே உடைச்சிட்டான். சொல்லி முடிச்சேன். அதை ஏன்டா நீங்க உடைச்ச? மன்னர் அவனை பார்த்து பேசுறார். மன்னரே, நீங்க இந்த மாதிரி கல்லு வாங்கினா 1000 ரூபாய் லட்சக்கணக்கான கல்லு வாங்கலாம். ஆனா உங்களுடைய சொல்லு இருக்குது அதை விட மேலான அப்படின்னு சொல்றாங்க. மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்வுக்கு ஆகிவிடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆகிவிடுகிறார். அல்லாஹ்வே அவனுக்கு. அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட வந்துட்டா இந்த துனியா யாருக்கு சொல்லும்? மனைவி யாருக்கு சொல்லும்? மக்கள் யாருக்கு சொல்லும்? கடையில் இருக்க பொருளாதாரம் யாருக்கு சொல்லும்? உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சராசரங்கள் யாருக்கு சொல்லும்? பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய
பொறுப்பதைகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? பூரா உலகமும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அந்த அல்லாஹ்வே நம்மள வந்துட்டா இது எல்லாமே தேவையில்லதா ஆகிடும். இமாம் ரூமி சொல்றாங்க, இந்த உலகம் எப்படி இருக்கு கேட்டால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு மிக அவசியமானது. அது எப்படி? ஒரு தண்ணி கப்பல் இருக்கும். ஒரு தண்ணி கப்பல் ஓட வேண்டும் என்று சொன்னால் தண்ணீரில் தான் ஓட வேண்டும். தண்ணீர் இல்லாவிட்டால் அந்த கப்பல் ஓடாது. அதே தண்ணீர் கப்பலுக்குள்ளே போது விடுமையானால் அந்த கப்பல் அழிந்து ஒரு நாசமாகும். இது போன்றுதான் ஒரு அடியார் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் துனியாவுடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தேவைப்படும். இந்த துனியாவுடைய வாசம் சௌகத்து இச்சை அனைத்தும் இவருடைய உள்ளத்தில் சென்று விடுவானால் இவன் அழிக்கப்பட்டு விடுவான், இவன் நாசம் அடைந்து விடுவான் என்று சொல்கிறார். நம்ம வாழ வந்தோமா சாக வந்தோமா? வாழ வந்தோம். எங்க வாழ வந்தோம்? அழியாத உலகத்திற்கு வாழ்வதற்காக வந்திருக்கோம். யதார்த்தமா கடிமாசம் முகமது ரசூலுல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டுட்டான். நரகத்தில் வெற்றிலை கிடக்காங்க. இந்த நேரத்துல முனாஃபிக்குகள் முஷ்ரிக்குகள் லாத் உஸ்ஸா தாடி முடிந்து இதை வணங்குறப்பா ஏப்பா நாங்கெல்லாம் இதை வணங்குற தாக்கத்துக்கு உங்களை பூவாரெல்லாம் எழுதி இங்க போட்டா நீங்க களிமா சொல்லுவீங்க உனையே தாக்கத்துக்கு போட்டாங்க. அவன் கேட்க உடனே அல்லா பார்த்து அவன் கேட்கறத கேட்கக்கூடிய அல்லாஹ் போகுது. அல்லாஹ் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், கேட்கக்கூடியவராக இருக்கிறார். மையத்தை செய்யும் போது சொல்லிக் கொடுக்குறாங்க, உன்னில் நின்றும் மறைந்ததாக எதுவும் இல்லை. ஈமானுடைய பாடலை பார்க்கிறோம். நல்லதும் கெட்டதும் முன்புறம் இருந்து நடக்கிறது என்று ஈமான் கொண்டோம். மௌத்துக்கு பிறகு எழுதி கேள்வி வேண்டும் என்று ஈமான் கொண்டோம். என்னத்தை கொண்டோம்? கூட கொண்டுட்டோம். கடைசியில் என்ன ஆச்சு? முனாஃபிக்குகள் முஷ்ரிக்குகள் என்ன சொன்னாங்க? நீங்களா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்கப்பா, உனையதுக்கு நரகத்துல போட்டுருக்கான் அப்படின்னு அல்லாஹ் கோபம் வந்துருச்சு. என்னை கொண்டு ஈமான் கொண்டு அடியானை பார்த்து நீ இப்படி ஏளனம் பண்றாயா, கேள்வி செய்யலையா, தூக்கி போறா, அவரை இதுக்கு சொர்க்கத்துல போறான். ஈமான் சொன்னவனுக்கே பாவம் செஞ்சதுனால போட்டுட்டு கடைசியா சொர்க்கம்னு தீர்ப்படைஞ்சு இருக்கக்கூடிய நம்ம நிரந்தரமா சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்க கூடாது. சிந்தனை செய்யுங்க. நம்ம கூடயே இருக்கிறான். எல்லாரும் நினைச்ச உலகத்துக்கு அழிவு கிடையாது. எல்லாரும் நினைச்ச உடலுக்கு அழிவு கிடையாது. எல்லாரும் நினைச்ச உறுப்புகளுக்கு அழிவு கிடையாது. வழிபாடுகளெல்லாம் போனா சைத்தான் ஆடுது, ஜின்னு ஆடுது, சீவன் ஆடுது. ஏன் ஆடுது? அங்க யார் ஆடுறான்? அல்லாஹ் அங்க இருக்கிறான். அல்லாஹ் அங்க இருக்கிறான். அல்லாஹ் அங்க, அல்லாஹ் அங்க, அல்லாஹ் அங்க. இதை பேசினா பெரிய பரவாயில்லை உள்ளாரு. நான் யாருங்க? என்ன சொல்லுங்க? நீங்க தான் என்ன சொல்றீங்க? மனுஷன் நீங்க. நான் என்ன சொன்னா செருப்பால அடிப்பீங்க. சரிதானா? மனுஷன் நல்லாது கேட்டாதா? அதுதான் பகவத்துக்கு உச்சூர் சொல்லிட்டு இந்த தன் ஆன்மீகத்துல கடைசி அதுதான் கடைசி உஜூத் சொன்னா உள்ளமை அழியாதது ஒண்ணு. யாரு? எல்லாமே அழிந்து போகக்கூடிய உஜூத் இருக்கும். உள்ளமை இருப்பது மட்டும்தான். யாரு? அல்லாஹ் மட்டும்தான். ஆட்டோல போயிட்டு இருந்தான் ஈரான் சம்பந்தத்து கூட முன்னாடி கண்ணியை பிடிச்சிட்டு இருப்பாரு. நீ என்னப்பா பிடிச்சிருக்கா? நான் இனிப்பு பிடிச்சிருக்கீங்க. எல்லாம் அப்படின்ட்டாங்க. எல்லாமே அழித்து போகக்கூடியதுப்பா. எல்லாம் மட்டும்தான் நினைச்சிருப்பான். நீ அல்லாஹ் திருப்பி செஞ்சுட்டா உன் உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் வந்துடுவான். அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள வந்துட்டா நீயே அல்லாஹா பேர் அடிப்பீங்க. நீயே அல்லாஹா அங்க போனாதான் தெரியும். இப்படி பேசுற அடியே விழும். இதுக்குதான் மஜ்னூன் பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு இருக்கு சொல்லணும். இந்த அல்லாஹ்வே அழிச்சா அப்ப என்ன ஆயிடுச்சு? நான் இல்லை நீ. அதான் அவங்க மனசூர் வல்லாதுங்கிற
பெரியம்மா துவா செஞ்சாங்க. எப்படி இருந்தாங்க? அன்தலஹக் 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 அன்தலஹக், நீ உண்மையான நீ உண்மையான நீ உண்மையான நீ உண்மையான நீ உண்மையான நீ உண்மையான, நான் தனியா இருந்து அல்லாஹ் தனியா இருக்கு, அவங்க தனியா இருந்தாங்க அல்லாஹ் தனியா இருந்தாங்க, நான் இருந்து நீ இருந்த, நீ இல்ல நீன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அல்லாஹ் அங்க இருந்தவன் இங்க வந்துட்டான். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? நீ பாட நான் பாட சொல்லுவேன். என்ன சொல்லுவான்? நீயே நானா? நீல போயிட்டான்ல, அப்ப யாரு இருக்கா? நானா 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 அண்ணா அண்ணா அப்படின்னா நானா நான் இல்ல அல்லாஹ். இத போய் வெளியே பேச அடிக்க முடியும். இதுதான் வாதத்தில் உச்சி சட்டம் மாறிக்கிறதுல கடைசி சட்டம். இந்த பாடம் எடுக்கிறவனுக்கு வைத்தியம் முடிச்சிடும், கேட்கிறவனுக்கு வைத்தியம் முடிச்சிடும். ஏன் வைத்தியம் முடிக்கிறீங்க? அவன் அல்லாவை பார்க்காதவனால அவனுக்கு வைத்தியம் முடிச்சிடும், அல்லாவை கேட்காதவனால இவனுக்கு வைத்தியம் முடிச்சிடும். கேட்கிறவனுக்கு பார்க்கணும். அவன் அல்லாவை பார்த்தாதான் அது விளங்கும். அந்த நிலைக்கு போனால்தான் அது விளங்கும். அங்க போகாம இப்படி பேசினா அன்னைக்கா ஒழிக்கும். அதனால அங்கேயெல்லாம் போறது ரெண்டாவது இருக்கட்டும். முதல் அல்லாவை பார்த்து விவாதத்தை செய்யுது. நீங்க இருந்தாலும் நினைக்கிறது கூட நீ பாரு, பார்க்க முடியாதுன்னு அவன் பார்க்கிறான்னு நினைச்சிட்ட. கடைசி சட்டம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யாருடைய விவாதத்தை அப்படி இருக்கு? தக்கீர் கட்டினா பலாபூரா வந்துருது, திக்கர் செஞ்சா பலாபூரா வந்துருது. தாயிலாக இல்லாதா அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு இல்லல்லான்னு திக்கர் உட்கார்றான்னு சொன்னா தாயிலாக இல்லல்லான்னு சொல்லும்போது இது அல்லாஹ்வுக்கு பின்னாடி போட்டு எல்லாம் திக்கி உள்ள போட்டுக்கலாம். யார் வருவா? பொண்டாடி வரும், புள்ள வரும், காசு வரும், பணம் வரும், அம்மா வரும், அத்தா வரும், தம்பி வருவான், மகன் வருவான், பேரன் வருவான். மதுரை மதிவசி முடிச்சுட்டு போகும்போது பாலுக்குவா நல்லது விட்டுட்டாங்க, சிறுவடி புத்தியில வாங்கிட்டு நேரம் போட்டு விட்டாங்க. இவரே 8 மணிக்கு வந்து 9 அனுப்பிச்சுவாங்க கடை, 1 மணி நேரத்தில் போயிடுவோமா? எப்படி இருக்கு? இல்லல்லா இல்லல்லா. ஒரு ட்ரெயினரு நான் சின்ன பையனா இருக்கிற அப்படின்னா கிறிஸ்டின் சௌதி அரேபியா என்னடா ஆயிரா இல்லடா நீங்க அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நீங்க ஒரு 9 வயசு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد